திருப்பூர் மாவட்டத்தினுடைய மொத்த வாக்காளர்கள் நிலவரம் பார்க்கிறோம். திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் முன்ன இருந்த மொத்த வாக்காளர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 24,44,929 பேர் மொத்தம் இருந்திருக்காங்க திருப்பூர் மாவட்டத்தில். இதில் 5,63,785 பேரினுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு. இப்போ திருப்பூர் மாவட்டத்தில் மொத்தம் இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ வாக்காளர்கள் 18,81,144 பேர். இது திருப்பூர் மாவட்டத்தினுடைய மொத்த நிலவரம் பார்க்கிறோம். சரி, அடுத்து இப்போ திருப்பூர் மாவட்டத்தில் தொகுதி வாரியா பார்க்கலாம். திருப்பூரினுடைய வடக்கு தொகுதி முதல்ல பார்ப்போம். திருப்பூர் வடக்கு தொகுதியில் முன்ன இருந்த மொத்த வாக்காளர்கள் எவ்வளோ பேர்? 4,07,072 பேர் இருந்திருக்காங்க. இதில் எஸ்ஐஆரில் 1,11,061 பேரினுடைய பெயர்கள் பல்வேறு காரணங்களால் நீக்கப்பட்டிருக்கு. அதன்படி இப்போ இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ வாக்காளர்கள் திருப்பூர் வடக்கு தொகுதியில் பார்த்தோன்னா 2,96,011 பேர். இது திருப்பூர் வடக்கு தொகுதி நிலவரம். அடுத்து திருப்பூர் மாவட்டத்தினுடைய தெற்கு தொகுதி நிலவரத்தை பார்க்கலாம். திருப்பூர் தெற்கு தொகுதி பார்த்துட்டு இருக்கோம். முன்ன இருந்த மொத்த வாக்காளர்கள் 2,72,295 பேர். இதில் 87,013 பேர் பல்வேறு காரணங்களால் பெயர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கு. அதன்படி இப்போ இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ வாக்காளர்கள் 1,85,282 பேர். இது திருப்பூர் தெற்கு தொகுதியினுடைய நிலவரம். தொடர்ந்து பார்க்கிறது திருப்பூர் மாவட்டத்தினுடைய பல்லடம் தொகுதி. பல்லடம் தொகுதியில் இதுக்கு முன்னாடி இருந்த மொத்த வாக்காளர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா 4,19,197 வாக்காளர்கள் இருந்திருக்காங்க. இதில் 1,12,907 பேரினுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு. அதன்படி இப்போ இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ வாக்காளர்கள் பல்லடம் தொகுதியில் அப்படின்னு பார்த்தோன்னா 3,06,290 பேர். இவங்க தான் இப்போ பல்லடம் தொகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ வாக்காளர்களுடைய எண்ணிக்கையாக இருக்காங்க. தொடர்ந்து திருப்பூர் மாவட்டத்தினுடைய காங்கேயம் தொகுதியினுடைய எண்ணிக்கை நிலவரத்தை பார்க்கிறோம். முன்ன எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க? 2,67,926 பேர் இருந்திருக்காங்க காங்கேயம் தொகுதியை பொறுத்த மட்டிலும். இதில் 57,460 பேரினுடைய பெயர்கள் பல்வேறு காரணங்களால் நீக்கப்பட்டிருக்கு. அதன்படி இப்போ இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ வாக்காளர்கள் காங்கேயம் தொகுதியில் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 2,10,466. இவங்க தான் இப்போ காங்கேயம் தொகுதியினுடைய அதிகாரப்பூர்வ வாக்காளர்களுடைய எண்ணிக்கை. தொடர்ந்து திருப்பூர் மாவட்டத்தினுடைய தாராபுரம் தொகுதியை பார்த்துட்ருக்கோம். தாராபுரம் தொகுதியில் முன்ன இருந்த மொத்த வாக்காளர்கள் 2,66,127 பேர் இருந்திருக்காங்க. 2,66,127 பேர் முன்னாடி இருந்த வாக்காளர்கள். இதில் 50,969 பேரினுடைய பெயர்கள் பல்வேறு காரணங்களால் நீக்கப்பட்டிருக்கு. அதன்படி பார்க்கும் பொழுது இப்போ இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ வாக்காளர்கள் தாராபுரம் தொகுதியில் அப்படின்னு பார்த்தோன்னா 2,15,158 பேர். இது திருப்பூர் மாவட்டத்தினுடைய தாராபுரம் தொகுதியினுடைய அதிகாரப்பூர்வ நிலவரம். தொடர்ந்து திருப்பூர் மாவட்டத்தினுடைய அவிநாசி தொகுதியை பார்த்துட்டு இருக்கோம். அவிநாசியில் முன்ன இருந்த மொத்த வாக்காளர்கள் எவ்வளோ கேட்டோன்னா 2,96,817 பேர். இவங்க முன்னாடி இருந்த வாக்காளர்கள். இதில் கிட்டத்தட்ட 56,075 வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு. இப்போ இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ வாக்காளர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா அவிநாசி தொகுதியில் 2,40,742 பேர். இது அவிநாசி தொகுதியினுடைய நிலவரம். தொடர்ந்து திருப்பூர் மாவட்டத்தினுடைய மடத்துக்குளம் தொகுதியை பார்த்துட்டு இருக்கோம். மடத்துக்குளம் தொகுதியில் முன்னாடி இருந்த வாக்காளர்கள் எவ்வளோ பேர்னா 2,43,478 பேர் இருந்திருக்காங்க. இதில் 36,600 பேரினுடைய பெயர்கள் பல்வேறு காரணங்களால் நீக்கப்பட்டிருக்கு. அதன்படி இப்போ இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 2,06,878. 2,06,878 பேர் இப்போ மடத்துக்குளம் தொகுதியினுடைய அதிகாரப்பூர்வ வாக்காளர்களுடைய எண்ணிக்கையாக இருக்கு. தொடர்ந்து பார்க்கிறது உடுமலைப்பேட்டை தொகுதியினுடைய நிலவரம். உடுமலைப்பேட்டை அதாவது முன்னாடி இருந்த வாக்காளர்கள் எவ்வளோ? 2,72,017 பேர் முன்னாடி இருந்த வாக்காளர்கள். அதன் பிறகு
51,700 பேரினுடைய பெயர்கள் பல்வேறு காரணங்களால நீக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து இருக்கக்கூடிய இப்ப அதிகாரப்பூர்வ வாக்காளர்கள் எவ்வளோ பார்த்தோம்னா 2,20,317 பேர். இது இப்ப இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ வாக்காளர்களுடைய நிலவரம். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.